பிக் பாஸ் சீசன் 9 டே 26 26வது நாள் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாங்க. எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அதில் பார்வதி திவாகர் இவங்க 2 பேரை சுற்றி தான் இந்த பிக் பாஸ் 9 எல்லாமே நடந்துக்கிட்டு வந்துட்டுருக்குது. இதெல்லாம் நம்ம ஆரம்ப நாள்லேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். 26 நாள் ஆனாலும் இதில் சுவாரஸ்யத்தை கொடுக்க போகிறது 2 பேர் மட்டும்தான். திவாகர் என்னதான் மோசமான ஆளாக பல பேர் நினைச்சாலும் பட் அவர் இருக்கிறதுனால தான் ஒருத்தனுடைய கேரக்டர் ஓப்பன் அப் ஆகி வெளியே வருது. இதை நம்மளால் மறக்க முடியாதுங்க. ஆரம்பத்தில் திவாகருக்கும் விக்ரமுக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. நீ தைரியமாக முடிவு எடுக்கணுன்ற மாதிரி திவாகர் சொல்கிறாரு. விக்ரம் திவாகருக்கு மேலே ஒரு கோபம், கொஞ்சம் எரிச்சல் கூட சொல்லலாம். நான் நாமினேஷனுக்கு பயந்தவன் நீ சொல்லாத அப்படின்றாரு. நாமினேஷன் நான் போயிட்டு வந்திருக்கிறேன், நீ இது வரைக்கும் போகலைல்ல அப்படின்ற மாதிரி திவாகர் கொஞ்சம் லைட்டாக கடுப்பிடிக்கிறாரு. விக்ரம் தெளிவாக சொல்லிடுறாரு, நான் நாமினேஷனில் போயிட்டு கண்டிப்பாக நான் ஜெயிச்சுட்டு வருவேன், போகணுன்னு இருந்துச்சுன்னா போயிட்டு நான் கண்டிப்பாக வருவேன்ற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. ஸோ இதற்கு நடுவில் கனி ரூமுக்குள்ளே பார்வதியை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. நேற்று எபிசோடில் பார்வதியை பற்றி அவங்க குறை சொல்கிறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அவங்க வேலை செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரி. இப்போ இன்றைக்கி அதை கொஞ்சம் கனி ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்க. அவங்க எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பாத்திரம் சரியான விளக்குறது கிடையாது, ஒரு வேலையை சொன்னால் வேறு ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருக்கிறது. குறிப்பாக அடுத்த வேலை 2வது வேலையாக அவங்க எடுக்கிறது பாத்திரம் விளக்குறது தான், அதையும் சரியாக விளக்குறது கிடையாது, அது மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்வதியை பற்றி ஒரு கருத்தை நமக்கும் பதிவு வைக்கிறாங்க. உள்ளே இன்மேட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப மெல்ல போட்டு விட்றாங்க. கனி கொஞ்சம் விவரமான தெளிவான ஆளுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பார்வதி ரம்யாவை கூப்பிட்டு பேசுகிறப்போ ஸ்லோவாக ரம்யா பாய்சன் அடிக்கிறாங்க. பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒரு இடம் ஒரு 7 நாளைக்கு ஒரு இடம் அப்படி கொஞ்சம் ஒருத்தரையாக போட்டு பழகி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்கள பற்றி காரி துப்பி வேணான்னு முடிவு பண்ணி அனுப்புறத வாடிக்கையாக வச்சுட்ருக்காங்க. இது அவங்களுடைய கேரக்டரானு சொன்னால் அப்படி நம்ம சொல்ல முடியாது. பிக் பாஸில் அவங்கள கேட்டால் அவங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அதை அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க ரம்யாவை கூப்பிட்டு ஒரு பாய்சன் அடிக்கிறாங்க. நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பயங்கரமாக நல்லா சொல்லக்கூடியவன் இல்லையா, நீ எடுத்து சொல்லியிருக்கணும்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சண்டைகள்லாம் வரப்போ நீ சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி ரம்யா தூண்டி விடுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பக்கா ரவுடி, வெளியே ரொம்ப கேவலமானவ, நான் இங்கே பிரச்சனை பண்ணக்கூடாது தான் இருக்கிறேன், பட் என்னை கத்த வச்சிங்கன்னா மோசமாக மாறிடுன்ற மாதிரி ரம்யா இந்த வார்த்தையை சொன்னோடனே பார்வதிக்கு உள்ளூர ஒரு மகிழ்ச்சி. சரி, அடுத்தபடியாக நமக்கு ஒரு அடிமை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி மனசுக்குள்ளே எண்ணி சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெளியே வழக்கம் போல் ஒரு ட்ரையோட்டாக்கு இந்த 3 பேர் கூட்டணியில் இப்போ புதுசாக வியானா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வியானா, பார்வதி, திவாகர் இவங்க பேசுகிறாங்க. வியானா பார்வதிக்கு பிடிக்காது, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பழகி உறவாடி கெடுக்கிறது, அதில் பார்வதி கில்லாடி. ஸோ எப்படி ரம்யாவுக்கு ஒரு பிட்டை போட்டாங்களோ அது மாதிரி வியானாவுக்கு ஒரு பிட்டை போட்டு பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே வியானா கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்சரா கூடயும் சுபிக்ஷா கூட மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், திவாகர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தார், பட் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி எனக்கு திவாகர் மட்டும்தான் எனக்கு எப்பயுமே கம்ஃபர்ட்டு, ஸோ அதனால தான் நான் அவளோட சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. அடுத்தது கதை சொல்கிற டாஸ்க்கு. கதை சொல்கிற டாஸ்க்கு எஃப்ஜே, சபரி 2 பேருமே கதை சொல்கிறதுக்கு செலக்ட் ஆகிறாங்க. இதில் எஃப்ஜே தான் எப்படி பீட் பாக்ஸர் ஆன விஷயத்தை சொல்கிறாரு. தனக்கு ஹிப் ஆஃப் ஆதி உதவி பண்ணதாகவும், யாருன்னு தெரியாத போய் ஒரு ஸ்டேஜ் ஏற்றி தன்னை ஒரு ரெகக்னேஷன் வாங்கி கொடுத்தாதான் தன் கதையை சொல்கிறாரு. பெருசாக அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி சபரி சொல்கிறப்போ தான் அம்மா பிள்ளைன்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. தன் அப்பா ஐடிஐனுடைய ப்ரொஃபஸர்னு சொல்லி சொல்கிறாரு.
சினிமா சான்சஸ்க்கெலாம் வந்து போனதாகவும் பல சான்சஸ் வந்து கிடைச்சாலும் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு அது கிடைக்காம போகிறது. எனக்கு விஜய் டிவி வந்துட்டு கூப்பிட்டு வந்து வாய்ப்பு கொடுத்ததுனால நான் பெருமையாக ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஏன்னா விஜய் டிவி தான் வந்து விஜய் டிவிக்கே ஒரு மார்க்கெட்டிங் வந்து பண்ணார். விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லையா? இதை அவரே ஒத்துக்கிறாரு. விஜய் டிவி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு விஜய் டிவிக்கு மார்க்கெட் பண்ணலன்னா எப்படி? ஸோ இங்கே இந்த இடத்துல சபரி வந்து விஜய் டிவிக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. விஜய் டிவி மட்டும்தான் வந்து நான் என்னை வந்து ஒரு ஆளாக பார்த்தது, மற்றபடி மற்றவங்க யாருமே பார்க்கல அப்படின்ற ஒரு உண்மையை வந்து அவர் வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த எஃப்ஜே கதை சொல்கிறப்போ வந்து பார்வதிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப போர் அடிக்குன்னு ஏஞ்சி வந்து போகிறாரு. அது என்னத்தை சொல்கிறது, அதாவது வந்து ஒரு டெக்கோரம்ன்றது வந்துட்டு பிடிக்குதோ பிடிக்கலோ ஒரு சபையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தன்னுடைய ஒரு கட்டுப்பட்டு ஒரு பொது நாகரிகம்னு இருக்குது. அது பார்வதிக்கு இல்லைன்றது பல விஷயங்களை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நடந்த விஷயத்தில் வந்து பார்வதி வந்து இது ஒரு அநாகரிகன்றது வந்து தெரியும், பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க போயிட்டு வர்றது, அப்புறம் கொட்டாவி விடுறது, கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி பவலா பண்ணுறது, இது எல்லாமே வந்து டிமாரலைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது இன்டைரக்டாக. ஸோ இந்த விஷயங்களை வந்து பார்வதி அத்துப்படி. ஸோ இதை வந்து எஃப்ஜேக்கு வந்து அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா எஃப்ஜே அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ வந்து வினோத் வந்து கமருதீன் கிட்ட வந்துட்டு வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. எஃப்ஜே வந்து ஒரு போரு, நான் வந்து வைரல் ஆனதே வந்துட்டு ஹிப் ஆஃப் தமிழா தான், ஆனால் நான் சொல்லலை, எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு வினோத் கமருதீனிடமிருந்து பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பார்வதி பாருங்கள், தன்னை உயர்த்தி விட்டவங்களுக்கு வந்து நினச்சி பார்க்குறதோ அவங்கள வந்து பற்றி சொல்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் அதையே நம்ம சொல்லணும், அது தேவையில்லைல்ல, அதை தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்வதியினுடைய கேரக்டரினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அப்படின்றது வந்து நமக்கு தெளிவாகவே வந்து புரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி கதை சொல்கிறதுக்கு முன்னால் வந்துட்டு இங்கேயும் பாருங்கள், பார்வதி தன்னுடைய இதை வந்து வெளியே காட்டுவாங்க, சுயரூபத்தை காட்டுவாங்க. நான் ரொம்ப லோவாக இருக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ஸோ மென்டலாக ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கிறேன், எல்லோரும் என்னை வந்து ஒரு ஹக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்வதியும் வந்து நம்ம திவாகரும் வந்துட்டு கட்டிப்பிடிக்க போகலைங்க, மற்ற எல்லோரும் போகிறாங்க. ஸோ அவங்க மட்டும் வந்துட்டு அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வந்து, நான் வந்து அவங்கள சொல்லலை, குரங்கு இஞ்சி தின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க சோஃபாவில். ஸோ அதற்கப்புறம் வந்துட்டு கதை சுவாரஸ்யமாக சொன்ன 2 நபர்களுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற மாதிரி வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்களில் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணி கலையரசனும் கனியும் வந்துட்டு மிகுந்த சிறப்பாக வந்து நாமினேஷன் கதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிது. பார்வதிக்கு வந்து பார்த்தோன்னே சும்மாவே எரிச்சல் கனி மேலே. அதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிச்சின்னா எவ்வளோ பயங்கரமாக வயிறு எறியும். எனக்கு ஒன்றும் வயிறு எரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயிற்றுச்சலை வந்து ஓப்பனாக காட்டிக்கிட்டு, எப்படி நீ தொடர்ந்து 5 முறையாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினா அப்படின்ற மாதிரி வந்து நேரடியாக மூஞ்சிக்கு நேராக வந்து கொஞ்சம் டிமாரலைஸ் பண்ணுற மாதிரி, டெக்கோரம் இல்லாமல் வந்து அசிங்கப்படாமல் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி நினச்சி கேட்குறாங்க. அதுக்கு கனி வந்து எல்லாம் ஆண்டவன் சேர்ன்ற மாதிரி மேலே கூப்பிட்டு காட்டி அந்த இடத்த விட்டு வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக அந்த லாக்கர் டாஸ்க் வந்து முடிஞ்சிருது. லாக்கரில் இருக்க எல்லா பொருளையும் பிக் பாஸு பட் சூப்பர் டீலக்ஸ் வந்து எடுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு பிக் பாஸு. அப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மனசாட்சிப்படி வந்து நல்லா விளையாடுறவங்களாம் ஒரு பக்கமாக உட்காருங்கன்னு சொல்கிறாரு. அவங்களாம் ஒரு பக்கமாக உட்காடுறாங்க. அவங்கள பார்த்து வந்து நல்லா விளையாடாதவங்கள இருந்து நல்லா விளையாடக்கூடியவங்களை தேர்ந்தெடுங்கன்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு நேம் சேக்குக்கு தான் அவர் பண்ணுறாருன்றது வந்து நமக்கு நல்லாவே புரியுது. எதிர்பார்த்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு நேம் சேக்குக்கு அவர் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லாருக்குமே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எனக்கு எந்த சீசனும் வந்து விட இந்த சீசன் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து மெச்சூரிட்டியோடு விளையாடுங்க, ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து காட்டுங்க, நடுநிலையோடு இருங்க, இது என்னுடைய ரெக்வஸ்ட்டில் என்னுடைய டிமாண்டு. இப்படி இருந்தால் தான் இந்த சீசன் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன காரணம்னா வந்துட்டு ஒன்லி பார்வதி திவாகர் மட்டும் இருக்கிறதுனால என்னுடைய டிஆர்பி ரேட்டு வந்துட்டு குறைஞ்சிருச்சு, இதுதான் உண்மை. ஸோ இதோடு வந்து டே 26 நிகழ்ச்சிகள் வந்து முடிவடையுதுங்க.